لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிமாறிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானம் என்றென்றும் உரித்தாரட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்தில அந்த ஏக இறைவனின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஜும்மாவிட பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு யௌமுல் ஜும்ஆவினுடைய முதல் உரையிலே நான் தேர்வு செய்த தலைப்பு கலந்தாலோசனை செய்வோம் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்வதற்காக இந்த ஜும்மாவை பயனுள்ளதாக ஆக்க நான் விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கலந்து ஆலோசனை செய்தல் அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் கலந்து ஆலோசனை செய்வது ஒரு முக்கியமான ஒன்றாக இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, கலந்து ஆலோசனை செய்து அந்த காரியத்தை நாம நிகழ்த்தணும், செய்யணும், சட்டமாக்கணும். ஒரு தன்னளவில் உள்ள விஷயங்களுக்கெல்லாம் மசூரா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு நாமே எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருந்தால் அதுக்கெல்லாம் மசூராக்கு தேவை கிடையாது. பெருநாளைக்கு சட்டம் எடுக்க போகிறோம், 10 பேரை கூப்பிட்டு இது பண்ணி இந்த ட்ரெஸ் எடுக்க போகிறேன், இந்த கலராக இந்த கலர் இருக்கவா அந்த கலர் இருக்கவான்லாம் கேட்க மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சா எடுத்துட்டு போயிடும், நமக்கு பிடிச்சா எடுத்துக்குவோம். அது மாதிரி நமக்கென்று உள்ள விவகாரங்கள்ல யாரையும் கேட்க அவசியம் இல்லை. ஹோட்டலுக்கு போறீங்க, சாப்பாடு வேண்டாம், நீங்க வேணா முடிவீங்க. பிரியாணி வேண்டாம், பிரியாணி வாங்கிக்கிறீங்க. தயிர் சாதம் வேண்டாம், அதை வாங்கிக்கிறீங்க. நெய்ச்சோறு வேண்டாம், அதை நீங்க வாங்கிக்கிறீங்க. நீங்க எடுக்கிற முடிவு. மீன் குழம்பு ஆன அந்த சோறு மீனை வாங்கிட்டு போயிருங்க, அது நம்ம. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஜமாத்தோ ஒரு சங்கமோ இன்னும் ஒரு நிர்வாக ஒரு அமைப்போ
இப்படி பல்வேறு வகையான பொது ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே மசூரா என்பது தேவைப்படுகிறது. அங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அந்த மசூரா என்று சொல்லக்கூடிய ஆலோசனைகள் பண்ணி நாம் ஒருவருக்கொருவர் அந்த ஆலோசனைகள் கருத்தை பரிமாறி அந்த காரியத்தை செய்யலாம். இது ரசூலுல்லாஹி வழிமுறையாக, திருமறை குர்ஆனுடைய வழிமுறையாக இருக்கிறது. மசூரா என்பது முக்கியமான ஒரு சகோதரத்துவத்தை வளர்க்கும், நேசத்தை வளர்க்கும், பாசத்தை வளர்க்கும். இந்த மசூரா என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும், மசூரா என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஒன்றுதான். மசூரா என்பது செய்யணும் என்பது புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அறிவு எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. என்கிட்ட உள்ள கல்வி அறிவு உங்கள்கிட்ட இருக்காரு, உங்கள்கிட்ட உள்ள கல்வி அறிவு சிந்தனை ஆற்றல் என்கிட்ட இருக்காரு, அவர்கிட்ட உள்ள கல்வி அறிவு நம்மள்கிட்ட இருக்காது. நம்மள்கிட்ட உள்ள கல்வி அறிவு கருத்து சொல்றது வேறுபடும். அவங்க சிந்தனை, செயல்பாடு, அவங்க அனுபவங்கள் இவற்றின் மூலமாகத்தான் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் கருத்து சொல்லக்கூடிய ஒரு சூழலில் வருவாங்க. அதனால் அந்த மசூரா என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். மசூராவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கருத்து கேட்கப்பட வேண்டும். ஒரு ஜமாத்தை நாடுகள் எடுத்துக்கிறீங்க, உலகத்தில் எல்லா நாடுகளுமே மசூராவுடைய வழிமுறையை கடைபிடிக்கிறான். பேர் வேற வச்சுக்கிறான், சட்டமன்ற கூடுதுங்கிறான், அது மசூரா. அவன் ஆலோசனை கேட்கிறான். சபாநாயகர் தலைமையில், முதலமைச்சர் தலைமையில் எல்லா எம்எல்ஏக்களை கூட்டி வச்சு சட்டமன்றத்தில் கேட்கும்போது சட்டமாக்குறானே, அதான் மசூரா. நாடாளுமன்றத்தில் எம்பிகளை கூட்டு வச்சு பிரதமர் உட்கார்ந்துருப்பாரு, அங்கே உள்ள சபாநாயகர் இருப்பாரு. எல்லாரும் முன்னிலையில் கலந்தாலோசனை செய்து ஒரு முடிவாக கொண்டு வர்றாங்க. இதுதான் மசூரா என்பது. எல்லா உலக நாடுகளில் எல்லா இடத்திலும் இந்த மசூராவுடைய முறை இருக்கிறது. பேரை மாற்றிக்கிறோம். நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குதுமா, நாடாளுமன்றத்தினுடைய கோடைகால கூட்டத்தொடருமா, சட்டசபை இப்போ கூடுது, அப்போ கூடுது, நாடாளுமன்றம் இப்போ கூடுதும் பாருங்க. கூடுனா அந்த பேச்சு என்ன செய்வாங்க, சட்டமாக்கக்கூடிய விஷயங்களை, விவகாரங்களை, ஒருவருக்கு ஒருவர் கருத்தை பரிமாறிக்கொண்டு அங்கே என்ன செய்வாங்க, முடிவு சொல்றது பிரதமர் முடிவு அறிவிப்பார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநிலங்களும் அங்கே முதலமைச்சர் அறிவிப்பார்கள். இது மாதிரிதான் மசூரா என்பது எல்லா இடங்களிலையும் மசூரா என்பது செய்யப்பட ஒன்றாக இருக்கிறது. கூட்டி ஒரு காரியத்தை முடிவெடுக்கும் பொழுது மசூரா என்பது நம்ம என்ன செய்யணும், இது ஒரு முக்கியமான ஒன்று. மசூரா கேட்டு முடிவெடுப்பது என்பது அவர் நம்ம மதிக்கிறாங்கிறது அளவுகோல். ஒரு இயக்கம், சங்கம், ட்ரஸ்ட், பள்ளியாசல் வரும் பொழுது உங்களோட கருத்து கேட்குறான்னு வைங்க, நம்ம மதிக்கப்படுறோம், நம்ம அந்த தலைவர் மதிக்கிறாரு, இந்த நிர்வாகம் மதிக்குது என்ற அர்த்தம். மசூரா நம்மளாம் எடுத்து முடிவு, ஒரே ஆள் எடுத்து முடிவு அறிவிச்சுட்டாருன்னா அதில் தான் சண்டை, சச்சரவுகள், அடிக்கடிகள் என்ன செய்வாங்க, 10 நிர்வாகமாக பிரியும். அந்த மாதிரி சட்டம் உடைஞ்சு போயிடும். அதனால மசூரா என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாற்றம் நமக்கு சொல்கிறது. மசூராவில் கருத்து கேட்பாங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்க, அவங்க கருத்தை கேட்பாங்க. அப்போ எல்லாருடைய கருத்தையும் சொல்லி முடிவெடுக்கிற அதிகாரம் தலைவருக்கு இருக்கு. எல்லா கருத்தையும் கேட்கணும். பாய் நீங்க சொல்லுங்க, பாய் நீங்க சொல்லுங்க, பாய் நீங்க சொல்லுங்க, கருத்தை கேட்டுட்டு முடிவெடுக்கிற அதிகாரம் இப்படி பிரதமருக்கு இருக்குதோ, நாட்டில் எப்படி முதலமைச்சருக்கு இருக்குதோ அது மாதிரி முடிவெடுக்கிற அதிகாரம் தலைவருக்கு இருக்கு. கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி என்ன செய்வாங்க, காரசாரமா நீதிமன்றங்களில் விவாதம் இது பண்ணுவாங்க, வாதாடுவார்கள். முடிவெடுக்கிற அதிகாரம் யாரு, ஜட்ஜி தான் இருப்பாங்க. நீதி வழங்கக்கூடிய நீதிபதி, தலைமை நீதிபதி என்ன செய்வார்னு கேட்டால் தீர்ப்பளிக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்குதா இல்லையா. வாதி பிரதிவாதி அவன் 2 சாராவோட வைக்கும், வாதாடிக்குவாங்க, குற்றவாளி கூண்டு நிப்பாட்டி. அந்த மாதிரி தன்மைகள்ல எல்லாத்தையும் கேட்க முடியாத இருப்பார். ஏழு தீர்ப்பு எல்லாம் எழுதுவாரு நீதி அரசர், தலைமை நீதிபதி. அது கீழ் கோர்ட்டா இருக்கலாம், மேல் கோர்ட்டா இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டா, ஹைகோர்ட்டா இருக்கலாம், அதுபோல உச்ச நீதிமன்றமா இருக்கலாம், உலகத்தின் எந்த நாட்டில் நீதிமன்றமா இருக்கலாம். முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம்
அந்த சீட், இந்த மெயின் சீட் இருக்கிறாரு, அவர் தான் இருப்பார். அந்த மாதிரி தான் எல்லா இயக்கங்கள், சங்கம், ட்ரஸ்ட், பணியாளர்கள் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தலைவருக்கு இருக்கு. சாதக பாதகங்கள் விளக்கணும். இவர் என்னென்ன ஒரு இல்லாம கருத்துக்களையும் வாங்கிக்கொண்டு இது சாதகமான கருத்து, இது பாதக, இது பகிரங்க டேஞ்சரான கருத்து என்று சொல்லி கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தலைவருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மெயின் பொறுப்பில் உள்ளவங்க. இந்த மாதிரி அல்லாவுடைய மார்க்கத்தை பாதுகாப்பு சிலர் குழப்பம் மசூராக்கள். மசூராக்கள்ல குழப்பத்தை உண்டாக்குவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உள்ள உட்கார்றது, உள்ள தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி அப்படியெல்லாம் உட்காருவாங்க. இப்படியே கூட நம்முடைய கருத்துக்கள் மதிப்பளிக்கப்படணும், ஏற்கத்துக்கு கருத்தா இருக்கணும். அது சாதக பாதங்களை தலைவர் தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களா இருக்கும்போது குழப்பத்துக்கான ஒரு இது முஷிப்பத்து பிடிச்சவங்க அது கூடாது. கள்ள மசூரான்னு கூடுவாங்க இயக்கங்கள்ல. உட்கட்சி அந்த உள்ள உட்கட்சி பூசல்கிற மாதிரி நிர்வாகத்தில் உட்கட்சி நிர்வாகம். இவன் பக்கம் 4 பேர், அவன் பக்கம் 4 பேர், கள்ள மசூரா போட்டு திட்டு மசூரா போட்டு அந்த நிர்வாகத்தை காலி பண்ணணும், இவனை காலி பண்ணணும். இதுவும் இஸ்லாத்தில் கிடையாது. நன்மைக்காக வேண்டி மசூராக்கள் நடத்தப்பட வேண்டும். இப்போ ரமலான் மாதம் வருது, 35 நாட்கள் கிடைக்குது. ஏறக்குறைய 35-36 நாட்கள் தான் சதுர ரமலான். ரமலானுடைய முதல் பிறையை நம்ம பார்ப்பதற்கு இப்போ பள்ளியாசர் என்ன செய்வாங்க, மசூரா கண்டு சொல்லி மசூரா போடுவாங்க. எல்லா பள்ளிகள்லையும் என்ன செய்வாங்க, அந்தந்த வட்டத்துக்கு தக்கவாறு மசூராக்கள் போடப்பட்டு அப்போதான் பேசணும். பள்ளியாசர்லாம் அப்போ ஒரு வாரம் 5 நாளைக்கு ரமலானுடைய முதல் பிறையில் இருந்து ஒரு 5 நாளைக்கு கூட்டம் வருமா, அப்புறம் மையத்துலாம் ஆயிடுறாங்க. எவ்வளோ ரமான பள்ளியாசர் அஜருக்கு மோதியாரு ஒரு 3-4 பேர் முதல் சப்பா அரை சப்பா நிற்பாங்க. இதுக்கு மசூரா நடக்கும். பள்ளியாசலை விரிவுபடுத்த வேண்டும், பள்ளியாசலை இடிச்சுட்டு கட்டுவோம். முதல் நாளை பார்த்துக்கிட்டு ரமலான் புரிய முதல் நாளை பார்த்துக்கிட்டு கூட்டத்தை பார்த்துக்கிட்டு பள்ளியாசலை விரிவுபடுத்தும். அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, இந்த இடம் காணாது, இன்னொரு இடம் சேர்த்து வாங்கிடுவோம் என்பதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் சும்மா இது ஆர்வப்பாளர் மசூரா. இந்த மசூராக்கெல்லாம் வெயிட் இருக்காது. நோம்புக்கு மட்டும் வருவாங்க, அடுத்து சொல்லுவாங்க போயிடும். அடுத்த வருஷம் ரமலான் தான் பார்க்கணும். இப்போ அடுத்த ரமலான் இது திரும்பி என்ன செய்யணும், இது குழந்தையுடைய மனத்தை, பச்சைப்புள்ளையுடைய மனத்தை தொடச்சி போகிற துண்டுமா இருக்குது. இது இந்த மாதம் நிற்காது. அப்போ ஒரு ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை நம்ம செய்யக்கூடிய செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய மசூராக்கள் மதிப்பளிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல திருமலை குரானில் சொன்னான். ரப்புல் ஆலமீன் பல 114 அத்தியாயங்கள் இருக்குதுல்ல, அதில் ஒரு அத்தியாயத்துக்கெல்லாம் என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டால் திருமலை குரானில் அல்லாஹ் சொன்னான். 53வது அத்தியாயம் என்ன அப்படின்னு 42வது அத்தியாயம். அந்த 42வது அத்தியாயத்துக்கு எல்லாம் என்ன பேர் வைக்கிறான்டா சூரத்து ஷூரா அப்படின்னு அர்த்தம். அஷூரா கலந்து ஆலோசனை செய்தல் அப்படின்னு குரான்ல எல்லாம் ஒரு அத்தியாயத்தை இறக்கி கலந்து ஆலோசனை செய்தல் ஹெட்டிங் தலைப்பை போட்டு எல்லாம் என்ன செய்யறான், ஆலோசனை பண்ணுங்கிறான். அதில் எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டால் பல செய்திகள் பேசப்படும். அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் பல்வேறு செய்திகள் பேசப்பட்டாலும் அதில் ஒரு வசனம் அல்ல என்ன சொல்றான், 42வது அத்தியாயம் 36-37 தொடர்ச்சி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபமா ஊதித்தும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தி துன்யா வமா இன்தல்லாஹி கைரு வ அப்கா லில்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன் வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ وإذا ما غضبوهم يغفرون والذين استجابوا لربهم وأقاموا الصلاة وأمروا شورى بينهم ومما رزقناهم ينفقون والذين إذا أصابهم البغي هم ينتصرون. الله சொல்றான், உங்களுக்கு எந்த பொருள் உலகத்திலே கொடுக்கப்பட்டாலும் அது உலக வாழ்க்கையினுடைய வசதிகள் நம்பிக்கை கொண்டு தம்முடைய இறைவனை சார்ந்திருப்போருக்கும் நம்பிக்கை கொண்டு தம்முடைய இறைவனை சார்ந்திருப்போருக்கும் பெரும் பாவங்களையும் வெட்கக்கேடானவற்றையும் பகிர்ந்து கொள்வோருக்கும் கோபம் கொள்ளும் பொழுது மன்னிப்போருக்கும் தமது இறைவனுக்கு பதிலளித்து தொழுகையை நிலைநாட்டி தமது காரியங்களில் தமக்கிடையே ஆலோசனை செய்வோருக்கும்
நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவோருக்கும் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டால் இறைவனிடத்தில் உதவி தேடுவோருக்கும் அல்லாஹ்விடம் இருப்பது சிறந்தது. அல்லாஹ்விடம் இருப்பதே சிறந்ததாகும் நிலையானதாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், பட்டியல் போடுறான். நிறைய செய்திகள் பேசக்கூடிய வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, ரப்பல் ஆலமீன் சொல்றான், அம்ருஹும் ஷூரா பைனஹும், நபியே அவர்களிடத்திலே, அந்த ஒரு சொல்லுக்கு தான் நபியா இதுக்கு பேர் வந்துச்சு. அல்லாஹ் சொல்றான்ல, நபியே அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களோட ஆலோசனை செய்கிறார்கள், கலந்து ஆலோசனை செய்கிறார்கள் அல்லாஹ் சொல்லாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்கள்ல சஹாபாக்களோடு கலந்து ஒரு முடிவெடுத்தாங்க என்பதை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, சஹாபாக்களும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. நபி முகமது நபி கிட்ட கேட்கணும் யாராவது நம்ம எதிர்பார்ப்பா, நம்ம தலைவர் கேட்காம செஞ்சுட்டாரு, நம்ம அமைப்பில் கேட்காம பண்ணி கொடுத்தான், நம்ம ஜமாத்தில் அப்படி இப்படி என்ன செய்வோம், நம்ம கேட்கணும்னு விரும்புவோம். சஹாபாக்கள் யாராவது விரும்பினாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள்கிட்ட கேட்கணும், ஆலோசனை பெறணும் என்று எந்த நபித்தோழரும் விரும்பவில்லை தோழர்கள். ஆனாலும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கட்டளை போறான், நீ மசூரா பண்ணல, ஆணவம் திம்புரு அறிவாளி இல்லை, என்ன விட்டா யாரும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மமதை வந்துடக்கூடாது என்பதற்காகவும் அந்த மாதிரி ஒரு என்ன நம்ம சொல்ல கேட்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யணும், ஷைத்தானுடைய சிந்தனைகள் வராமல் இருப்பதற்காக ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், அவர்களோடு நபியே வஹி வருது, நீங்க நபி உண்மையிலே அறிவாளி, உலகத்திலே அறிவாளியான இறை தூதர்கள் தான். அந்த இறை தூதர்கள் எல்லாம் போடக்கூடிய உத்தரவுள்ள சட்டம் என்ன, அவர்களோட ஆலோசனை பண்ணு நபியே அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான் என்று சொன்னார். அதான் சொல்ல ஆலோசனை பண்ணாங்க. 389 அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹமத்தி மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபவ்வன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். 3வது அத்தியாயத்தினுடைய 159வது இறைவசனம். முகமதே, அல்லாஹ்வின் அருளின் காரணமாகவே அவரிடத்தில் நளினமாக நீ நடந்து கொள்கிறேன், முரட்டுத்தனம் உடையவராகவும் கடினமான உள்ளமுடையவராகவும் நபியே நீ இருந்திருந்தார், அவர்கள் நபித்தோழர்கள் உண்மை விட்டு எப்போவோ ஓடி இருப்பார்கள். நபியே அவர்களை மன்னிப்பீராக, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவீராக சொல்லிட்டு சொல்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களோட ஆலோசனை செய்யும், கூப்பிட்டுக்காரவை பேசுவோம். இந்த ஒரு காரியத்தை நிகழ்த்தினால ஒரு ஆலோசனையின்படி செய்யுங்க நபியேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்னு சொன்னா அதை அப்படியே தொடர்ச்சியா சொல்றான்ல, முடிவு எடுத்துட்டியா, முடிவு மாறாதுங்க அல்லாஹ் சொல்ல. அடுத்த கட்டம் என்ன, 2 செய்தியை முன்னிலைப்படுத்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நபியே ஆலோசனை பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வல்லரசினுடைய அதிபர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் கூட நீங்க முடிவு சஹாபாக்களை கூட முடிவு எடுத்துட்டீங்க, செயல்படுத்தீங்க, அல்லாஹ் சார்ந்துருங்க, பயப்படக்கூடாது. எவனுக்கு முடிவு எடுத்தாச்சு, தீர்மானம் போட்டாச்சு, எல்லாரும் ஒட்டுக்கிட்டாங்க என்று வரும் பொழுது நபியே நீ அந்த கருத்தை, அந்த காரியங்களை நிலைப்படுத்துங்க, அதை சட்டமாக்கிங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான்னு சொன்னா, அப்ப மசூரா என்பது எவ்வளவு பெரிய முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நபிகள் நாயகம் சொல்ல முக்கியமான ஹதீஸ், இதை கொஞ்சம் நீங்க அனசொல்லாம் அறிவிக்கிறாங்க, புதுசாக எப்படியெல்லாம் ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். மக்காவுடைய அபூ சுஃபியானுடைய தலைமையில மக்காவுல இருந்து ஒரு வணிக குழு வர்றது ரசூலுல்லாஹ்வுக்கு உளவு மூலமா கிடைக்கும், உளவுத்துறை மூலமா. அபூ சுஃபியான் அந்த இஸ்லாத்தை ஏற்கல, இறை மறுப்பாளராக இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து செய்தி கிடைக்குது. ஏன்னா மக்கள் அவ்வளவு சித்திரவதைப்படுத்தினாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு கூட என்ன எப்படியா முஸ்லீம்கள் கையில் கிடையாது, சில அடிக்கணும் நொறுக்கணும் அந்த மாதிரி என்ன ஓட்டத்தில் இருக்கான். முஸ்லீம்களை ஹிஜ்ரத் பண்ண வச்சவங்க காஃபிர்கள் தான், கொலை செஞ்சவன், அவங்களுக்கு பொருளாதார தடை விதிச்சவன்லாம் அந்த இறைமறுப்பாளர்கள் தான். அவங்க மதீனாவுக்கு வந்து ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அபூ சுஃபியான அந்த வியாபார கூடத்தை வழி மறிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உணவு கிடைச்ச உடனே
அல்லாஹ்வுடைய தூதருக்கு அபூ சுஃபியான் வியாபாரத்துக்கு போயிட்டாரு. அந்த ஷாம் தேசம் சிரியா, அந்த ஷாம் சிரியாவில் இருந்து திரும்பி வர்றாரு அபூ சுஃபியான். அந்த செய்தி கிடைச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்குறாங்க அபூபக்கர் சித்திக்கிட்ட. அபூபக்கர், உங்க கருத்து என்ன? அபூ சுஃபியான் வழிக்கு போருக்கு பதிலுக்கு போகல, யுத்தத்துக்கு போகல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் கொடுத்த ஒரு மிரட்டு கொடுத்துக்காண்டி அவங்க ஒரு மிரட்டி ஒரு இது பண்ணி வைக்கிறதுக்காண்டி அவங்க மடக்க போகும்போது அபூ சுஃபியான் தப்பிச்சு போயிட்டாரு. அந்த ஷாமில் சிரியாவில் இருந்து வேறொரு பகுதியின் வாயிலாக தப்பிச்சு அவர் மதிய மக்காவுக்கு போயிட்டாரு. அதுக்கெல்லாம் அபூ சுஃபியான் அவர் சொல்லி விட்டார், ஒரு அறிவிப்பு முகமது அவருக்கு செய்தி கிடைக்குது, முகமது படையோட பதிலுக்கு வர்றாருன்னு. அவர் போருக்கு தான் வர்றாருன்னு நினைச்சு அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்கலாம். அப்போ அவர் காபீர்களுக்கு அபூஜஹல் கூட்டத்துக்கு செலவு கொடுத்துட்டார். முகமது ஃபைட் பண்ண போருக்கு வராங்கிற மாதிரி அவர் தகவல் கொடுத்த உடனே இப்படி சம்பவம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் கருத்து கேட்குறாங்க. அபூபக்கர் அவங்களுடைய ஆலோசனை சொல்லுங்கன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்ட பெருசாக எடுத்துக்கிறது ஊர்க்காரவங்க, நம்ம ஊர்க்காரவங்க தெரிவிக்கார நம்ம சொன்னதை மீறுவானா? நம்ம மீறுவோம், சஹாபாக்கள்ல. அப்போ ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க, அபூபக்கருடைய ஆலோசனையை பெருசாக எடுத்துக்கிறாம மௌனமாயிட்டாங்க. அது உமர், நீ அங்கே ஆலோசனை பண்ணுங்க சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கருத்தை சொல்றாரு. அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசாக எடுத்துக்கிறல. உமர் எல்லாம் நம்ம ஊரில் மக்களை ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க தானே அப்படின்ட்டு. இந்த கூட்டத்தில் ஆலோசனை பதிலுக்கு போகும்போது அபூ சுஃபியான் மடக்க போகும்பொழுது இந்த ஆலோசனை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் முழு திருப்தி அடையாமல் இருந்த உடனே மதீனா வாசிகளில் ஏன் அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல, மதீனா வாசிகளில் உள்ள தலைவர் அந்த கஸ்ரஜ் கூட்டத்தாரின் அந்த ஹஜ்ரஜ் குல கூட்டத்தாரினுடைய தலைவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர் எழுந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களின் அன்சாரிகளின் கருத்தை தான் ஆலோசனை தான் எதிர்பார்க்கிறீர்களா? நாங்கள் மதீனாவாசிகளாகி நாங்கள் அன்சாரிகளுடைய கருத்தை எங்களுடைய ஆலோசனை எதிர்பார்க்கிறீங்களா அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்க கருத்து தான் எங்க கருத்து. நபிகள் நான் என்ன சொல்லிட்டீங்கன்னா அதான் கருத்து, முடிவு மாறாது சொல்லி மேலும் சொன்னார். யாரு? இந்த சஹாபி சஅத் இப்னு உபாதா சொல்றாரு, அல்லாஹ்வின் ஆணையாக அல்லாஹ்வின் தூதரே, எங்களை இங்க அந்த போர் வீரர்களை எங்கள் குதிரைகளை கடலுக்குள் செல்லுமாறு நீங்கள் உத்தரவிட்டாலும் நிச்சயமாக நாங்கள் அதை கடலுக்குள் செலுத்துவோம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் போர் வீரர்கள் ராணுவ வீரர்கள் சஹாபாக்கள் எங்கள் குதிரைகளின் பிடரில் அடித்து அந்த தொலைவில் உள்ள பர்புல் கிமாத்தின் அந்த ஒரு இடத்தை நோக்கி விரட்டி செல்லுமாறு குதிரைகளை எங்களை பணித்தாலும் நாங்கள் செல்லுவோம். அதெல்லாம் போக முடியாத தூரம், அவ்வளவு கிலோமீட்டர், அவ்வளவு இதில் உள்ளது. அந்த மாதிரி நீ உங்களுக்கு உயிரை கொடுப்போம் நடக்கும், உயிரை கொடுப்போம் என்னமும் செய்வோம், எங்கள்கிட்ட கருத்து கேட்குறீங்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலோசனை சொன்ன பிறகுனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு தைரியம், ஒரு புத்துணர்ச்சி, உடம்பு வலிமை, ஒரு சஹாபாக்கள் நமக்கு அன்சாரிகள் இவ்வளவு இதாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ சுஃபியானை மடக்குவதற்கான பதிலுக்கு போகிறாங்க. பதிலுக்கு போகும்பொழுது அப்போது அவங்க குறைஷியரின் தண்ணீரை சுமந்து கொள்ளக்கூடிய கூட்டம் மக்காவுக்கு தண்ணீரை சுமந்து செல்வதற்காக கூட்டம் போகுது. அந்த கூட்டத்தை அங்கே ஒரு அடிமையை, அவன் ஒரு கருப்பு நிற அடிமை, அவரை மடக்கிறாங்க சஹாபாக்கள்லாம். பனுல் ஹஜ்ஜாஜ் குலத்தாரினுடைய கருப்பு நிற அடிமை ஒருவனும் அங்கே இருந்தான். அவனை பிடிச்சாச்சு சஹாபாக்கள்லாம், அவனை பிடிச்சி ஆஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, இங்கே வா, தம்பி, அவன்கிட்ட அந்த அடிமைட்ட அபூ சுஃபியானை பற்றி உனக்கு தெரியுமா? அப்போ அவன் சொல்கிறான், சஹாபாக்கள் கேட்குறாங்க, அபூ சுஃபியானை பற்றிலாம் தெரியாதுங்க, அவரை பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு செய்தி தெரியுங்கிறான். என்ன அப்படின்னு கேட்டால், இதோ பாருங்கள், முகமதோடு போர் கொடுக்க அபுஜஹில், உத்பா, ஷைபா, உமையா இப்னு ஹலஃப் ஆகியோர் உங்களை நோக்கி வருகை தருகிறார்கள் அப்படின்னு அடிமை சொல்கிறான். பின் எடுக்கிறாங்க சஹாபாக்கள், அடிச்சா இதில் போய் சொல்கிறான். இப்போ சொல்லு, அபூ சுஃபியான் வந்துக்கிட்டு இருக்கிறா, போய் சொல்கிறான். மறுபடியும் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அபூ சுஃபியானை பற்றி தெரியுமா? மறுபடியும் சொல்கிறான், அபூ சுஃபியானை பற்றிலாம் தெரியாத அப்படிங்கிறான். ஆனால் முகமதுடைய படையில் எதிர்கொள்வதற்காக அங்கே அபுஜஹில், உத்பா, ஷைபா, உபய் இப்னு ஹலஃப் போன்றவர்கள் அங்கே படைகளோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் சொல்கிறான். அப்புறம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க.
இந்த செய்திதான் காது வழியா ரசூலுல்லாஹ்க்கு வந்து விளங்குது. சஹாபாக்கள் வந்து அப்ப அடிக்கும் பொழுது அவன் வந்து உண்மையை சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க, அடியை நிப்பாட்டிட்டாங்க. அவன் பொய் சொல்லும் பொழுது அடிக்கிறாங்க. உண்மை என்ன, அவன் வந்துக்கிட்டு அந்த அபூஜஹல் உத்பா ஷைபா உபய் இப்னு கலஃப்லாம் போர் தொடுக்க வர்றாங்க என்பது உண்மை. உண்மையை சொல்லும் பொழுது அடிக்கிறாங்க. பொய் சொல்லும் போது அபூ சுஃபியானை பற்றி தெரியும் அப்படின்னு பொய் சொல்றாங்க அடிக்கு பயந்து. அதை ஏற்றுக்கிட்டு அடியை நிப்பாட்டிடுறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தொழுகையை முடித்து விட்டு சுருக்கமாக தொழுகிறாங்க. ஸலாத்துக்கு போய் சொன்னார்கள், தோழர்களை அவனை போட்டு அவன் உண்மையை சொல்லும் பொழுது அவனை நீங்கள் வந்து உண்மையை சொல்லும் போது நீங்கள் அடிக்கிறீர்கள். அந்த கருப்பு நிற அடிமை பொய் சொல்லும் போது அடிக்காம விட்டுருவீங்க. ரசூலுல்லாஹ் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அப்படியே உடம்புக்குள்ள ஞானங்க அல்லாஹ்வுடைய அருளால அப்படியே தொலைவாக சிந்திக்கிறாங்க. அவன் சொல்ல சரிதான், அபூ சுஃபியான் பற்றி அவன் சிரியாவுல இருந்து போறாரு, இவன் கிட்ட இருந்து வர்றான், ரசூலை கணிக்கிறாங்க. கரெக்டாக சொல்லிவிட்டாங்க. உண்மையிலே இந்த கூட்டம் அபூஜஹல் உத்பா ஷைபா உபய் இப்னு கலஃப்லாம் போர் தொடுக்க வர்றாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்கிறாங்க அடிமையை. ரசூலுல்லாஹ் முடிவு சொன்னார்கள், அவன் உண்மையை சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க, அவனை அடிக்கிறீங்க. பொய் சொல்லும் போது அபூ சுஃபியானை பற்றி தெரியாதுன்னு பொய் சொல்றான், தெரியுங்கிறான். அப்ப என்ன செய்யறீங்க, அடிக்க நிப்பாட்டுறீங்க என்று ரசூலுல்லாஹ் உண்மையை சொல்லும் பொழுது அடிக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உண்மை அதுதான், உண்மை போட்டு வர்றாங்க என்ற செய்தி உண்மை. அபூ சுஃபியானை பற்றி திரும்ப கேட்கும்போது அவருக்கு தெரியாதுங்கிறாங்க, அதான் உண்மை. அந்த வந்துக்கிட்டு ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 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 சுற்று முடிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இடத்தில் இவன் கொல்லப்படுவான். பத்ர்ல சொல்றாங்க, இந்த இடத்துல இன்னார் கொல்லப்படுவார், இந்த இடத்துல இன்னார் கொல்லப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தன்னுடைய கரத்தால் நீட்டி சொன்னார்கள். பத்ர் யுத்தத்தின் பத்ர் முடிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்த ஸ்கெட்ச் பண்ணி காட்டினாங்களோ அந்த இடத்துல சேர்த்தாங்க. அபூஜஹல் அங்கே தான் சேர்த்தான். ரசூலுல்லாஹ் காட்டின இடத்துல உபய் இப்னு கலஃப் அந்த மாதிரி இந்த பத்ரில் வந்த எல்லா மக்கத்து காஃபியர்களின் தலைவர்களுக்கும் யார் முன்னறிவிப்பு செஞ்சாங்களோ அந்த இடத்துல விழுந்தாங்க. பாடி அப்படியே போர்க்களத்தில் அறுவாள் வாய்க்கால் வெட்டப்பட்டு அங்கேயே விழுந்துட்டாங்க கீழே. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு இன்ச்சு கூட நகலலை. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி புகாரில் வரக்கூடிய 3000 முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் கிரமம் முஸ்லீமில் வரக்கூடிய 3646வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ராவுடைய முறை அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் கட்டமைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை பார்க்க முடிகிறது. அதுபோல எவ்வளோ ரசூலுல்லாஹி அது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஹந்தக் யுத்தம், அந்த ஹந்தக் யுத்த நிகழ்ச்சியுமே என்ன, ஹந்தக் யுத்தம் சொன்னால் எல்லா இறை மறுப்பாளர்களும் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களை அடிப்பதற்காக ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தை அழிப்பதற்காக அகல் யுத்தத்தில் ஒன்று கூடும் பொழுது அங்கே ஒரு ஆலோசனை ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டு ஹந்தக்கு கூட்டுப்படையினர் நல்லா சொல்கிறாங்க. கூட்டுப்படையினர் வந்த பொழுது அவங்க ஈமா அதிகரிச்சின்னு நல்லா சொல்கிறாங்க. சில பேர் அவங்க சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா கொண்டக்கூடிய உங்களுக்கு அவர் மேல் புறத்துலேருந்து கீழ் புறத்துலேருந்துலாம் வந்து உங்கள் தாக்குதல் நடத்துவாங்க. நல்லா போர்க்கால வசனங்களை பேசுகிறாங்க. அப்படி பயத்துக்குள்ளானீர்கள், உங்களுக்கு பயத்தை நீக்கிறவங்களாம் அல்லா என்ன செய்வான், உதவி செஞ்சாமல் சொல்லுவான். இது அல்லா குரான் இல்லை. இந்த விஷயமாகவுமே கூட அது நம்ம ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் ஆலோசனை பண்ணுறாங்க. வரலாறுல பார்க்குறோம் என்ன செய்யலாம். எல்லா இதையும் ஒன்று சேர்ந்துட்டான். யார் யாருக்கு பிடிக்காது, யூதருக்கு கிறிஸ்தவனுக்கு பிடிக்காது, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டான். சிலை வணங்கிக்கு யூதருக்கு பிடிக்காது, கிறிஸ்தவனுக்கு பிடிக்காது, எல்லா பேரும் ஒன்று சேர்த்து தான் அடிக்க வர்றாங்க நபிகள் நாயகத்தை எதிர்க்க. அந்த அகல் யுத்தத்தில் அப்போ ஒரு ஆலோசனை சொல்றாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்க ஊர்ல வளம் இருக்குது, யுத்தம் நடந்துச்சா, யுத்தம் நடப்பதாக இருந்தால் அகல் வெட்டுவோம். ஊரை சுற்றி அகல் குழின்னா பிரம்மாண்டமான குழி, சும்மா 1 அடி 2 அடிலாம் கிடையாது. இந்த சிலிண்டர் படிக்கிறாங்க, இந்த சிலிண்டர் படிக்கிறாங்க அந்த மாதிரி குழி கிடையாது. நீங்க நம்ம சாக்கடைக்கு வெட்டுறது சும்மா மையத்து குழி வெட்டுவோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. குதிரை பாஞ்சில குதிரையெல்லாம் எதிரிகள் கொண்டு வரது ரசூலுல்லாஹ் கொண்டு போக குதிரை சாதாரணங்களா நம்ம ஊரை குதிரையை காட்டுவான். சும்மா நாட்டுக்கு கழுத குதிரை ஆப்பான். என்ன நம்ம முட்டுக்கார அளவுக்கு இருக்கு, நம்ம அளவுக்கு 5 அடியில் இருக்கும். குதிரையா அந்த மாதிரி இருக்கும், ஜவான் மாதிரி இருக்கும், அவ்வளோ கைட்டு வைக்குமா. அந்த குதிரை பாயணும், குதிரை பாஞ்ச குழியில விழுவணும், எதிரி விழுவுவான். உடனே 50 சஹாபாக்கள் 50 விட்டு என்ன செய்வாங்க, வீழ்த்தி ஜெயிக்கணும். சல்மான் ஃபாரிசி ஐடியா கொடுக்குறாங்க. இந்த அப்படி ரசூலுல்லாஹ் வியப்பா இருக்குது. அப்படியா, அவர் ஹந்தக் யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க,
இந்த நபித்தோழர் சல்மான் பாரிசி அவர்கள் சொல்லும் பொழுது சட்டமாக்கப்படுது. ரசூல் அப்படியான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அதே மாதிரி ஹந்தக் யுத்தத்தில், அகல் யுத்தத்தில் குழி தோண்டப்பட்டு எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்ற நிகழ்ச்சியை பார்க்கிறோம் சொன்னா, அப்ப என்ன அப்போ ரசூலுல்லாஹினுடைய அந்த ஆலோசனை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கருத்தா சஹாபாக்கள் கேட்ட செய்தியை பார்க்கிறோம் சொன்னா, அது நல் ஒரு பாசத்தை, நேசத்தை, நல் உள்ளுணர்வை ஏற்படுத்தும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில எதை எடுத்துக்கொண்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையின் வாயிலாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கட்டமைத்தார்கள் என்பதை புரிய நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுபோல இந்த ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு கூட ஒரு செய்தி நடக்குது. யாரு அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு கஅபத்துல்லா வந்து இடிச்சு விட்டாங்க. அந்த அப்துல்லா இப்னு ஜுபைருடைய ஆட்சி காலத்தில் அவர் எதிர்த்து என்ன செய்யறாங்க, வந்து போர் கொடுத்து கஅபத்துல்லாவோட நெருப்பெல்லாம் தூக்கி போட்டு கஅபத்துல்லாவை என்ன பண்ணி இடிச்சு விட்டாங்க சொல்ல சஹாபாவுக்கு பிறகு. அந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, அந்த பார்த்துக்க அவர் காலத்து மன்னர் சக்கரவர்த்தி, இவன் எதிரி படைக்கு அதிகமாக வந்து அதை கஅபத்துல்லாவை அவரை கைப்பற்றுவதற்காக போர் கொடுத்து கஅபாவும் தீக்கிரையாக்கப்பட்டது. பிறகு அவரை செப்பனிடாமல் அப்படியே விடுறாரு. மக்கள் ரோஷத்தை ஏற்படுத்தணும், மக்கள் கோபத்தை உண்டாகி கோபம் கொப்பளிக்கப்பட்டு திரும்ப படையை கட்டி அங்கே போய் அடிக்க எதிரிகளை என்பதற்காக அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, ஹஜ்ஜுடைய காலத்துல மக்கள்லாம் வர்ற வரை பொறுமையா இருக்கிறார், இருப்போம் அப்படின்ற ஹஜ்ஜுடைய காலத்துல வந்து எல்லாரும் மக்கள்லாம் வந்துட்டாங்களா, ஹஜ்ஜி கிரியையெல்லாம் முடிக்கப்பட்டது. அப்ப கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா வந்துக்கிட்டு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்கிறாங்க, பார்த்தீங்களா எதிரிகள் இந்த மாதிரி கஅபத்துல்லாவை இடிச்சு விட்டாங்க, கஅபத்துல்லாவை நெருப்பு தூக்கி போட்டு தீ பிடிச்சி போச்சு. இப்ப அவர் ஆலோசனை கேட்கிறாரு, மன்னர் அப்துல்லா இப்னு ஜுபைர், நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நீங்க ஆலோசனை சொல்லுங்க. இந்த கஅபத்துல்லாவை அந்த எரிஞ்ச பகுதியில் மட்டும் நம்ம சும்மா புனர் நிர்மாணம், உடஞ்ச தீ பிடிச்சி எரிஞ்சதை மட்டும் மாற்றி இது பண்ணுவோமா, சும்மா செப் பண்ணிடுறது அந்த மாதிரி பண்ணுவோமா, அந்த ஓட்ட உடசலை மட்டும் சரி பண்ணுவோமா, முழுமையாக கஅபத்துல்லாவை இடித்து விட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்துக்கிட்டு புதுசாக கஅபாவை கட்டுவோமான்ற ஒன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கருத்து சொல்றாங்க. என்ன செய்யறாங்க, மன்னர் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களை நம்ம வந்துக்கிட்டு கஅபத்துல்லாவோட எந்த அந்த சேதாரமான பகுதியை மட்டும் அதை மட்டும் சரி பண்ணி செப் பண்ணிடுங்க, அப்படியே கஅபத்துல்லா ஏற்கனவே அவர் நிறைய பேர் கருத்து சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் முக்கிய சஹாபி, இவர் அந்த கருத்தை ஏற்கல. இவர் என்ன செய்யறாரு, அப்துல்லா இப்னு ஜுபைர், இந்த பாருங்க, உங்க வீட்டுல தீ பிடிச்சா நான் முடிவு எடுப்பீங்களா, உங்க ஊர் அன்னைக்கு எப்படி வீட்டையே டோட்டலாக மாற்ற முடிவு எடுப்பீங்களா இல்லையா, அந்த மாதிரி அல்லாவுடைய இறை இல்லத்தை பாதியை மட்டும் விட்டு பாதியை மட்டும் இது பண்ண சொல்றீங்களா, அப்படியே விட்டுட்டு பாதியை சரி பண்ண சொல்றீங்களா, நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன், 3 முறை பிரார்த்திப்பேன், நல்ல முடிவு வேண்டி, பிறகு அல்லாவுடைய உதவியை கொண்டு நான் ஒரு முடிவு எடுப்பேன். அவர் தானே ஆட்சியாளர் மன்னராக இருக்கிறார்ல, நான் முடிவெடுத்து நான் செஞ்சுக்கிறாங்கிற. அப்ப அவர் கருத்து சொல்ல வேண்டிய கடமை. இப்னு அப்பாஸ் சொன்னார், பல பேர் கருத்தை சொல்லி இது பண்ணிட்டாங்க. பிறகு அவர் என்ன செய்யறாரு, கஅபா முழுவதும் இடிக்க திட்டமிடுகிறார். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு வந்த ஆட்சியில 4 கலீஃபாக்கள் ஆட்சினா போய் இவர் எப்போ வரான்னு பார்த்துக்கிறேன். முஆவியாவுடைய அந்த மாதிரி அந்த இடத்துல எசீத்லாம் முஆவியுடைய மகன் எசீதுடைய ஆட்சி அந்த மாதிரி நேரங்கள்ல அப்போதான் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, கஅபா முழுசா இடிக்கிறாங்க. இடிக்க மேல உள்ள கூரையை கையை வச்சு தட்டணுமே, அவர் தட்ட பயப்படுறாங்க, நம்ம ஏதாவது நம்ம செஞ்சோம்னா நம்ம அல்லாஹ் ஏதாவது வானத்திலிருந்து ஏதாவது வேதனை வந்துடும், அல்லாஹ் வந்து வேதனை இறக்கி விட்டான்னு சொன்னா என்ன செய்யறது பயந்தவொடனே ஒரு ஆள் ஏறுறாரு, அல்லாஹ் மற்ற தவக்கல் தூக்கி மேலே உள்ள ஒரு கல்லை கட்டி விடுறாரு. அது அவர் எந்த வேதனையுமே இல்லை, ஒன்று அல்லாஹ்வுடைய கொடுத்திருந்தா அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல, வேதனை இறங்கலை. உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, எல்லாருமே சேர்ந்து கஅபத்துல்லாவை இது பண்ணி இடிச்சு புதுசா அதுக்கல்ல அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தற்காப்பு காண்டி அல்லாஹ்வுடைய இறையிலத்துக்காக 4 பக்கம் தூண்களை வச்சு பேரிச்ச மட்டை இதெல்லாம் வச்சுக்கிட்டு திரைசீலை கஅபாவுக்கு திரைசீலை போட்டு தற்காலிக
பணி முடியக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க, அந்த தற்காலிக தொழுகை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்தார் என்று பார்க்க நீண்ட செய்தி. அப்ப என்ன அப்படின்னு கேட்டா அவர் ஆதாரம் காட்டுவார். ரசூலுல்லாஹ் இப்படிலாம் செஞ்சாங்கன்ட்டு ஏன் இப்படி செய்யறாங்கிறதுக்காக ஹிஜ்ரி பகுதியில் எல்லாம் ஒரு 5 முழத்தை நீட்டிலாம் கட்டுவார். இப்படி பார்க்குறோம் ஹிஜ்ரி பகுதி. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, அதனால ஆயிஷா நாயிட்ட சொல்லுவாங்க, ஆயிஷாவை உங்களுடைய சமுதாயத்தார் புதுசா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க, அப்படி ஏற்காமல் இருந்தால் இப்ராஹிம் நபி அவர்கள் கட்டிய அளவு அந்த மாதிரி கவுபத்துவால கட்டியிருப்பேன். ஹிஜ்ரி பகுதி சொல்லுவாங்க, ஹிஜ்ரி பகுதி ஒரு 5 முழத்தை விடணும். அதெல்லாம் ஆதாரம் காட்டுவார் அப்துல்லா பின் ஜுபைர். அப்படிலாம் உள்ள ஒரு வாசல் வெளியே ஒரு வாசல் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் செய்வார். உள்ள நுழைவதற்கு ஒரு வாசல், வெளியே வருவதற்கு ஒரு வாசல்லாம் வச்ச எத்தனை வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க, எல்லா இஷ்டத்தை விளையாட ஆரம்பிச்சாங்க. எல்லா கூமுட்ட பயிரோடு ஆமாம் ஒவ்வொரு ஆட்சி மாற 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 கவுத்துருவாங்க. கையை வச்சு வச்சு இடிச்சுட்டு மாற்றி மாற்றி கட்டினாங்கன்னு வைங்க, அது போயிட்டு போகுது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கலந்த ஆலோசனை என்பது முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். அதுதான் சிறப்பான ஒன்று. கலந்த ஆலோசனை செய்வது என்பது அல்லாஹ்வுடைய அருளும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதை மார்க்கத்தை சொல்லப்படுது. அது போல பத்ருல்லா வந்துட்டு அதில் போய் சிறந்த ஒரு செயல் விரும்புவாங்க. அதை கேட்கலன்னு வைக்கலாம், கருத்துக்காக என்ன நினைப்பான், ஏன் உப்பூசல் வருது, சண்டை வருது, சச்சரை வருது, ஒரு நிர்வாகம் 5ஆ போகுது 10ஆ போகுது, ஒரு நாட்டை சின்ன பின்னமாக்குறாங்க ஆட்சியாளர்கள்லாம், இன்னும் மதிக்க மாட்டேங்கிறான், என்ன கேட்க மாட்டேங்கிறான். அதே அந்த படவள ஆட்சியில் இருந்து கூடக்கூடாது, அந்த ஆள் தலைவரை வைக்கக்கூடாது, இவர் செயலாளர் வைக்கக்கூடாது, நிர்வாகத்தை கிளை என்ன செய்வாங்க. இப்படிலாம் பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்கறது இஸ்லாத்தில் கிடையாது. அதனால் கருத்து கேட்பது சிறந்தது. முடிவெடுப்பது மேலே சொன்ன மாதிரி திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், அந்த ஆட்சியாளர்கள் தலைவர் அவங்க தான் அது எல்லா கருத்தையும் கேட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் சில இயக்கங்களை பயணித்த காலத்துலாம் டெய்லியும் போனாங்க சொல்கிறேன், சரியா. நான் டிஎன்டிஜியில் பயணித்த காலத்துல ஒரு பல ஊரில் இமாமா இருந்தேன். ஒரு ஊரில் டெய்லியும் போனோம். இது தேவையில்லாத மசூரா. அந்த மசூரா போடுறதுங்கிறது ஒரு தேவைக்கு போடணும். ஒவ்வொரு நாளும் உட்காருவாங்க சமூகத்துக்கு, அது இஸ்லாத்துல வந்து ஏதோ உட்காருவாங்க. இது மசூரா வாடா நபிகள் நாயகம் சொன்னாங்க, வணக்க வழிபாடுகளே செழிப்பு தட்டக்கூடாதுன்னாங்க. உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ல சொல்லணும், ஃபர்ல கருணை காட்டக்கூடாது. சுன்னத்து உபரியான விஷயங்கள்லாம் அதில் போட்டு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு நபில் தொழுகிறாங்க, அது செழிப்பு தட்ட ரசூல்லா வணக்க வழிபாடுகளே சொன்னாங்கன்னு சொன்னால் மசூரா டெய்லியும் போடுவாங்க. என்னடா பேசுறீங்க, இது தேவையில்லாத கிண்டல் மசூரா, கேலி மசூரா, இதுவும் கூடாது. ஒரு கருத்தூர் போன்ல முக்கியமான விஷயம் அதிகாரம்லாம் இருக்குது. தலைவர் சேவையின் அதிகாரம் அவருக்கு இப்போ எல்லா அதிகாரமும் இருக்குது. அவர் என்ன சில விஷயங்களை யாரும் கேட்காம முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் அவருக்கு இருக்குது. அதனால பார்க்குறோம். இப்போ பழையாசலில் ஒரு மோட்டர் போச்சு, லைட்டு போச்சு, இப்போ ஃபேன் போச்சு, டக்குன்னு பழையாச காசை கொடுத்து வேலையை பார்த்துக்கலாம். அவர் யார்ட்டும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சில அதிகாரங்கள்லாம் தலைவருக்கு இருக்குது. பிற கணக்கு காட்டும்போது காட்டணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்ட்டு. அதனால அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு முக்கியமான விஷயங்கள் மசூராவின் மூலமாக தான் இந்த செட்டு போட போகிறோம்னாக்காண்டி போனால் நான்காண்டிக்கு சும்மா நிர்வாகம் சொல்லி காசு போடுறதா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நோம்பு குஞ்சு காட்சி நடத்த செட்டு போடுறதுக்கு அந்த மாதிரி வந்துக்கிட்டு அது பழசா போச்சுன்ட்டு. அப்போ மசூரா என்பது நம்ம செய்து எடுப்பது முக்கியமான ஒரு விஷயம். தேவையில்லாம மசூரா கூட்டுவாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம், பேச வேண்டியதை பேச மாட்டாங்க மசூராவில். உட்காந்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாமல் மசூராக்களில் என்ன பேசணுமோ முதல்ல அஜெண்டாவை சொல்லிடுறாங்க. இந்த மசூரா இதுக்கு நோம்பு பெருநாள் வருது, நோம்பு காணி மசூரா கூட்டுறோம் சொல்லிடுறாங்க. நம்ம பழையாசல பொருளாதாரம் இல்லாமல் இருக்குது, இந்த விஷயமா நாங்கள் மசூரா கூட்டுறோம். அஜரத்து மோதியார்கள் எல்லாம் எல்லா பழையாசலையும் ரமலான் போனஸ் கொடுக்கணும், இந்த விஷயமா மசூரா கூட்டுறோம். இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஜமாத் ஃபித்ரா வசூலிக்கணும், ஃபித்ரா நோம்பு பெருநாள் தர்மம், அதுக்காண்டி மசூரா கூட்டுறோம். நீ காரணம் சொல்லணும் மசூரா கூட்டும் பொழுது. இது பெருவாச்சு ஜமாத்து நிர்வாகிகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இயக்கங்கள்ல நாங்கள் பயணிச்ச இயக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, தனியாக கிளாஸ் இருக்கு. ஜமாத்துக்களை ஏனத்தான் நடத்துவோம் எல்லா ஜமாத்துலையுமே. இப்படி போய் மசூரா கூட்டும் பொழுது ஃபோனில் என்ன செய்யணும், இந்த காரியத்திற்காக மசூரா கூட்டுறோம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் வந்து முன்னேற்பட வருவாங்க மக்கள். அதனால இப்படி இந்த மாதிரி மசூரா கூட்டம் ஹெட் அஜெண்டாவை சொல்லிடுறோம், இந்த விஷயமா பாங்கன்னோட வந்துடுவாங்க. ஒரு மாசத்துல ஒரு தடவையோ ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ அவங்க தேவைக்கு தக்கவாறு நம்ம மசூரா வச்சுக்கலாம். இது உணர்ந்து கொண்டு ஆலோசனையின்படி நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ளும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாய் வலதுலாம் முத்தக்குல்லா மக்கத்து காட்டிகி வரா தமூத்துன இல்லாமல் முஸ்லிமோம்.
அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரர்களால் இமானுடைய இரண்டாம் முறையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், சமுதாயத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லீம்களுக்கு கெடுதி விளைவிப்பதற்காக பெரிய ஒரு டீம் சங் பரிவார கூட்டம் RSS இந்துத்துவாவில் இருந்து என்ன ஒரு பெரிய 100 ஆண்டுகான திட்டங்கள் முஸ்லீம் பகுதிகளில் முஸ்லீம் இளைஞருடைய வாலிபருடைய மூளையை மழுங்கடித்து அவங்கள ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ விடாமல் சமுதாய கட்டமைப்பு சமுதாய பொறுப்புகளை எடுத்து செய்யக்கூடிய விவகாரங்கள்லாம் செய்ய விடாமல் தடுப்பதற்கான இந்த போதை கஞ்சாக்களை முஸ்லீம் ஊர்களில் விட்றாங்க. எல்லாம் போலீஸ் கைது பண்ணக்கூடிய எல்லா ஊர்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முஸ்லீம்ல உள்ளவங்க எல்லா பேரும் அவர்கள் ஒரு கணிசமான பெருங்கூட்டம் இருந்தாலும் முஸ்லீமை டார்கெட் பண்ணுறான். இவன் அல்லாஹ்வை நம்புறான், ரசூலை நம்புறான். இவைகள் நம்ம இளைஞர்கள் எல்லாம் வழிகெடுக்கிறதுக்காக கஞ்சா, போதை ஊசி, ஹெராயின் எல்லா போதைகளையும் சாப்பிட்டு முஸ்லீம் இளைஞர்கள் நாசமாக போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், சமுதாயம் அழிஞ்சு போச்சு என்பதற்காக பெரும் திட்டத்தை தீட்டி என்ன செய்கிறாங்க, கஞ்சா, போதை ஊசி, அது இது எல்லாம் இந்த பழக்கங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும். அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒவ்வொரு போதைப் பொருளும் ஹராம். போதைப் பொருள் ஒன்று எல்லாம் என்னென்ன 1000 பேர்ல வரும், எல்லாம் போதை தான், ஹராம், தடுக்கப்பட்டது சொல்லிட்டாங்க. ஆனால் போதைப் பொருட்களை கண்டிப்பாக விலகிடணும் என்பதை புரிந்து ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாத்திலே தடை முஸ்லீம் சமுதாயத்தை அழித்து நாசமாக்குவதற்கான RSS சித்தாந்தத்தில் ஒன்று, அவங்க லட்சம் அஜெண்டாவில் ஒன்று பழையாசலை இருக்கிற அஜெண்டா. முஸ்லீம் இந்த மாதிரி அவங்கள அவங்கள இளம் வாலிபர்களை இளைஞர்களை போதையில் தள்ளி உலகமே தெரியாமல் மண்டையும் செத்து போயிடும். அப்படியே பார்க்க அப்படியே மண்டை பார்த்து கஞ்சா குடிச்சு மண்டை வீக்கணும், பெருசாக மண்டையை போடக்கூடியவங்களை பார்க்கணுமா இல்லையா? இதெல்லாம் இந்த மாதிரி முஸ்லீம்கள் நம்ம கடமை என்ன? நம்ம ஊரில் தெருவில் ஜமாத்து தலைவர்கள், இயக்க தலைவர்கள்லாம் நம்ம தெருவில் ஊரில் அவன் எவனாவது கஞ்சா விற்கிறான், கஞ்சா நடைமாட்டம் இருக்குது, போதை பொருள் நம்ம தெரிஞ்சால் நம்ம உடனே என்ன செய்யணும், ஊர் மக்கள்லாம் திறந்து ஜமாத்து இயக்கங்கள் திரண்டு எஸ்பி, கலெக்டர் ஆஃபீஸ், லோக்கல் போலீஸஸ் எல்லாம் கொடுத்து அவங்களை பெண்டை கலெக்ட் எடுக்கிறதுக்குமான வேலையை பார்க்கணும். முஸ்லீம்கள் நீங்கள் எச்சரிக்கையா இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை முடிச்சு போச்சு, அவ்வளோதான். குடிகாரன் ஆக்குவோம், கூத்தியாக்காரன் ஆக்கிடுவாங்க, போதை பொம்புல இப்படி போயிடும். இதில் விலகி கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதிரி போய் நாசமாக போகிறான்ல, இவனை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரசூல் எதிராக நடந்து மூத்தா போகிறவனை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாதுங்க. அல்லாஹ் என் மரணத்தை கவலைப்படணும். அல்லாஹ் ஒரு இயற்கையில் வர மூத்தா போயிட்டார், நோய்வாய்ப்பட்டு அதெல்லாம் கவலைப்படணும். திமுறில் செய்கிறான், கஞ்சாவை குடிச்சிட்டு மண்டவி செத்து போகிறான்னா கவலையே படக்கூடாது. இந்த மாதிரி ரவுடி செத்து போகிறான்னா கவலைப்படக்கூடாது. அந்த சீர்குடிக்கக்கூடியவன் செத்து போகிறான்னா சந்தோஷப்படணும். கலவரத்தை உண்டு பண்ணுற இப்பெல்லாம் என்ன, அல்லாஹ் இது ரசூல் எதிராக நடந்து குழப்பவாதிகள்லாம் செத்து போனாங்கன்னா மகிழ்ச்சி அடையும், கவலைப்படக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு ஜனாசா போவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் ஓய்வு பெற்று வருகிறாங்க. சஹாபாக்கள்லாம் ஆச்சரியம், ஓய்வு பெற்று வந்தால் என்ன ரசூல் அல்லாஹ் இருக்குது, இறை நம்பிக்கையுள்ள ஒரு அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம், வேதனை, மன உளைச்சல், பல்வேறு இழப்புகள் அனைத்தையும் விட்டு ஓய்வு பெற்று, மரணம் என்ற ஓய்வு பெற்று அல்லாஹ்வுடைய இறையர்களை நோக்கி பயணிக்கிறார், சொர்க்கத்துக்கு போறாருன்னு சொன்னார். மூத்தா போறாரு அல்லாஹ்வுடைய சொன்னார். ஒரு பாடி போகும்போது சொல்றாங்க, இன்னொரு பாடியே போகும்பொழுது இவர் ஓய்வு அளித்தவருங்கிறார். சஹாபாக்கள் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ஓய்வளித்தவர்னா என்ன? இவன் உலகத்தில் 50 வருஷம் 60 வருஷம் வாழும்போது அவ்வளோ இயற்கைத்தனம் பண்ணான். குடி, போதை, அது இது, கும்பல வேலை, அது இது, கஞ்சா, சாராயம் அப்படின்னு இருந்தான். நாட்டு மக்களுக்கு கேடு செஞ்சான், ஊர் மக்கள் தெருமக்களுக்கு கேடு செஞ்சான். இவன் எப்படார், இவன் செத்து போயிட்டான்ல, இவன் ஓய்வு அளித்து விட்டு சென்றான். ரசூலுல்லாஹ் சொல்லி பட்டியல் போறாங்க. நாட்டில் உள்ள மக்கள், நகரத்தில் உள்ள மக்கள், கால்நடைகள், மரம் செடி கொடிகள் எல்லாத்துக்கும் ஓய்வு. இந்த கெட்ட படவா ராஸ்கல் இவங்க செத்து போனாங்கன்னு சொன்னா மகிழ்ச்சி அடைய வேண்டும் மார்க்கம் சொல்லுதா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அயோக்கிய மூத்தா போயிட்டான்னு சொன்னா மகிழ்ச்சியோட, நல்ல மூத்தா போயிட்டா கவலைப்பட்டு அவங்க துவாசி நல்லா சொர்க்கத்துக்கு கொண்டு. இது மார்க்கத்தில் உள்ள விஷயம். நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? ஒரே அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி தாவா செஞ்ச நபிமார்கள்லாம் ஒரே ஒரு செய்தி சொன்னாங்க, எல்லாரும் அல்லாஹ் மட்டும் வணங்க, அப்படியே சமுதாய பிரச்சனை எல்லாமே பேசிக்கிட்டு தீமையான கருத்தை செய்யாதீங்க பேசிட்டு நபிமார்கள் சொன்னார்கள். 7வது அத்தியாயத்தில் 79வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபதவல்ல அன்ஹு வகால யா கௌமி
லக்கத் அபுலகத்துக்கும் ரிசாலத் ரப்பி வனஸ்ஸஅது லக்கும் வலாக்கின் லா துஹிப்பூன நாசிஹீன். 7வது 79வது வசனம். எல்லா நபிமார்களும் சொன்னாங்க, வீழ்ந்து கிடக்கும் அவர்களை விட்டு அவர் விலகினார். அந்த நபிமார்கள் அந்த என்ன செய்வாங்க, அந்த அழியப்பட்ட சமுதாயத்தை விட்டு வீழ்ந்து கிடக்கும் அவர்களை விட்டு அவர் விலகினார். என்னுடைய சமுதாயமே, எனது இறைவனின் தூது செய்தியை உங்களுக்கு எடுத்து சொன்னேன், உங்களுக்கு நல்லதையே நாடினேன், எனினும் நலம் நாடுவரை நீங்கள் விரும்பவில்லையே. ஏன்னா பாயில அழிஞ்சு போயிட்டீங்க, எப்படா கவலைப்படுவேன். அல்லாஹ் அழிச்சு நாசமாக்கி விட்டாங்கன்னா இன்று அழிந்து கிடக்கக்கூடிய செத்து போனவங்க சிரமத்தை பார்த்து அது தடையுமே இல்லாத கடத்தை பார்த்து நபிமார்கள் சொன்னார்கள். இப்படி சொன்னா அல்லாஹ் சொன்னான், நான் உங்களுக்கு நலம் நாடினேன், பயான் பண்ணேன், அல்லாஹ் சொன்னமா இறங்கலான்னு நீங்க சாராய கல்லு செஞ்சா அது இது சிலைகளை வணங்கி மூத்தா போட்டியில் எப்படா கவலைப்படுவேன். வீழ்ந்து கிடக்கும் அவர்களை நோக்கி நபிமார்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்னு சொன்னா இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். பதுக்குருணி அதுக்குருக்கும் வஷ்குருணி வலா தக்ஃபுரூன்.